இன்றைக்கி நீங்கள் பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ட்ரெடிஷ்னல் பனானா பிரெட் ரெசிபி. ட்ரெடிஷ்னல் ரெசிபினாலே அதில் மைதா முட்டை இல்லாமல் இருக்காது. ஆனால் இப்போ நிறைய பேர் மைதா விரும்புறதில்ல, அதுக்கு பதிலாக ஹோல் வீட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த பனானா பிரெட் ரெசிபியை நான் ஹோல் வீட் எக்லெஸ் ரெசிபி நான் என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எக்லெஸ் ஹோல் வீட் பனானா பிரெட் ரெசிபி வேணும்னா நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் கிளிக் பண்ணலாம். இல்லாட்டா இந்த வீடியோ முடியும் போது அந்த எண்டில் உங்களுக்கு பனானா பிரெட் எக்லெஸ் ரெசிபி வந்து உங்களுக்கு பாப்அப் ஆகும். நீங்கள் அதில் போயும் கிளிக் பண்ணி பார்க்கலாம். சரி, வாங்க இனி இந்த ரெசிபிக்கு போகலாம். நம்ம இந்த ரெசிபி இன்றைக்கி நான் செய்கிறதுக்கு 3 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் பழம், நல்லாவே பாருங்கள், நல்லாவே கருப்பாகி புள்ளி விழுந்த வாழைப்பழம். அதுதான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். சரி, அதை இனி இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கால் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. அந்த பனானாவை நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பவுலில் ஒரு 1/2 கப் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்திருக்கோம். கூடவே ஒரு 3/4 கப்பு சீனி, இதையும் நல்லா ஆட் பண்ணி நல்ல ஒரு ஹேண்ட் மிக்சராலேயோ இல்லை ஒரு எலக்ட்ரிக் மிக்சராலேயோ நீங்கள் நல்ல க்ரீமியாக ஆற வரைக்கும் பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட 2 முட்டை ஆட் பண்ணி அதையும் நல்ல க்ரீமியாக பீட் பண்ணிக்கோங்க. அந்த மிக்சரால் நல்ல சாஃப்ட் டெக்ஸ்சர் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் வரது இது உங்களுடைய முதல் முறையாக இருந்தால் மறந்துடாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் நிறுத்திடாமல் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நல்ல பேட்டர் நல்ல க்ரீமி ஆகிடுச்சு. இனி இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்க போகிறேன். இது நீங்கள் சால்டட் பட்டர் போட்டிருந்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் உப்பாக குறைச்சிக்கோங்க. சால்டட் பட்டர்னால் அந்த பட்டர்லேயே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம உப்போட அளவை பாதியாக கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணது அன்சால்டட் உப்பு இல்லாத பட்டர், அதனால நான் 1/2 டீஸ்பூன். ஸோ இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா லாக்டவுன் டைமில் சில சமயங்களில் அன்சால்டட் பட்டர் கிடைக்கிறது இல்லை, அதனால நம்ம சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இது கூட நம்ம 3 வாழைப்பழம் நல்லா மேஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். இதையும் இப்போ நம்ம மிக்சரால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது நல்லா க்ரீமி ஆயாச்சு. இனி இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் சேர்த்துக்கணும். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா 1/2 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளவர் இல்லைனா மைதா, இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லைங்க, இது பேக்கிங் சோடா. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எலக்ட்ரிக் மிக்சர் வேணும்னு அவசியம் இல்லைங்க, சும்மா கரண்டியாலேயே நம்ம இனி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி இது கூட 1 கப் ரaisin எடுத்துக்கோங்க. ரaisin எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. raisin மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இஷ்டப்பட்ட நட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆல்மண்ட் சேர்த்துக்கலாம், கேஷ்யூஸ் சேர்த்துக்கலாம், வால்நட்ஸ் எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி எதுவும் இல்லாததுனால வெறும் raisin மட்டும் சேர்த்துருக்கேன். சரி, இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இனி இதை நம்ம பேக் பண்ணிட வேண்டியதா. நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ண வச்சிடணும். அப்போ தான் நம்ம கேக் பேட்டர்லாம் மிக்ஸ் பண்ணி முடிக்கவும் அது ப்ரீ ஹீட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இனி இதை நம்ம 350 டிகிரி ஃபாரன்ஹைட் ப்ரீ ஹீட்டட் அவனுக்குள்ளே 50லேருந்து 60 நிமிஷம் நம்ம இதை பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இது நான் இன்றைக்கி பிரெட் பேனில் எடுத்ததுனால கொஞ்சம் 50 to 60 மினிட்ஸ் ஆகுது. இதே இது நீங்கள் ரவுண்ட் பேன் அந்த மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா, சாதா 8x2 அந்த மாதிரி பேன் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் டைம் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். அதனால பெஸ்ட் மெத்தட் என்னென்னா டூத் பிக் வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள், நல்லா மனம் எடுக்க ஆரம்பிக்கும். அதுவும் இன்னொரு சைன், நல்ல ஒரு பனானா பிரெட் மனம் வர ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த மனம் உங்களுக்கு 50 மினிட்ஸுக்கு பிறகு தான் வரவே ஆரம்பிக்கும். எனக்கு கிட்டத்தட்ட 60 நிமிஷம் ஆச்சு எனக்கு கேக் பேக் ஆகி வரதுக்கு. இனி அதை அவன்லேருந்து 60 நிமிஷம் கழித்து நான் அவன்லேருந்து எடுத்து அதை நல்லா ஆற விட்டுடணும்.
ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அதை கட் பண்ணணும். ஆறுறதுக்கு முன்னாடி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும் கேக். தொடும்போது இந்த கேக் நல்லா சாஃப்டாக இருக்குது. இனி இது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கட் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா மாய்ஸ்டாக நல்லா வந்திருக்குங்க கேக். பாருங்கள் எவ்வளோ பஞ்சாக இருக்குன்னு, சாஃப்டாக மாய்ஸ்டாக நல்லா இருக்குது. பர்ஃபெக்ட் பனானா பிரெட். இதே பனானா பிரெட் நம்ம ஹோல் வீட்டில் வச்சு எக்லெஸ் வெர்ஷன் எப்படி அப்படின்றதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். அதனுடைய லிங்க் உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். அந்த லிங்க் உங்களுக்கு இருக்கும். அந்த வீடியோவும் மறந்துடாமல் பாருங்கள். சரி, இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.